Chapter 10, exercise 10.9, question number 5 and 6 kana solution. Question number 5, the differential equation of the family of curves y equal to a e power x plus b e power minus x, where a and b are arbitrary constants. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபிங்கிறது ஏதேனும் இரு மாறிலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வளைவரை தொகுதியின் வளைக்கெழு சமன்பாடு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதில் 2 மாறிலிகள் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 தடவை நம்ம வகையிட்டுக்கலாம். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து டபுள் டிகிரி ஃபஸ்ட்டா செகண்டா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் 2 தடவை வகையிட்டுக்கலாம். ஏன்னா 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அதனால் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கொடுக்கப்பட்டது வந்து y ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ். ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? dy பை டிஎக்ஸ் கிடைக்கும். ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒரு -1 கிடைக்கும். மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸை வகைட்டா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இன்னொரு -1 வரும். ஏற்கனவே -1 இருக்குது, அப்போ +1 ஆகிடும். அதனால் மைனஸு ப்ளஸ் ஆகிடுது, நம்பர் எதுவும் இல்லை. அதனால் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் உள்ளது பார்த்தோம்னா அப்படியே ஒய் வந்துடுது. இப்போ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒய், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒய் இருக்க மாதிரில இப்போ எல்ஹெச்எஸ் சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இந்த வளைவரை தொகுதியின் வகைக்கெழு சமன்பாடு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்குது. அப்போ 2வதாக இருக்கக்கூடியது தான் இதுக்கான விடை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். இது கொஸ்டின் நம்பர் 5. அடுத்தது 6th கொஸ்டின். இந்த வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு கண்டுபிடிக்கணும். ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தோம்னா வேரியபிள் செப்பரபிள், எக்ஸு ஒரு சைடும் ஒய் ஒரு சைடும் பிரிப்போம். இப்போ dy இந்த பக்கம் இருக்குது, அதனால் ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இப்போ dy பை ஒய், டிஎக்ஸை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ அப்படியே இன்டகிரேஷன் பண்ணுவோம். தொகையிட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இன்டகரல் dy பை ஒய் ஈக்குவல் டு இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது அப்படியே இன்டகிரேஷன் பண்ணுவோம். 1/xக்கு log x நமக்கு தெரியும். அது போல் இப்போ 1/y இருக்கா, என்ன போட்டலாம்? நம்ம log y போட்டுடலாம். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் log x, அப்புறம் என்ன பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து ஒரு log kன்னு வச்சுக்கலாம். எல்லாமே k தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சம்மில். log kன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாகில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். லாகில் 2 லாக் ப்ளஸில் இருந்துச்சுன்னா ஒரே லாக் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? log y ஈக்குவல் டு log kx அப்படின்னு கிடைக்கும். டேக்கிங் ஆன்டிலாக். அப்போ ஆன்டிலாக் எடுத்தோம்னா என்ன கிடச்சிரும் நமக்கு? 2 பக்கம் லாக் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ கிடைக்கக்கூடியது என்னென்னா y ஈக்குவல் டு kx அப்படிங்கிறது கிடச்சிருது. y ஈக்குவல் டு kx. அப்போ y ஈக்குவல் டு kx தான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி y ஈக்குவல் டு kxங்கிறது 3rd ஆப்ஷனில் இருக்குது. இப்போ அதுதான் சரியானது இந்த 6th சம்முக்கு. அப்போ இதில் வந்து நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நம்ம y ஈக்குவல் டு kxன்னு கண்டுபிடிச்சிடும். இது கொஸ்டின் நம்பர் 6. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பர் 5ல் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்தது. அதனால் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். 2 சமயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.